ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்ட்னர் சீரியல் டிசம்பர் 20க்கான எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு டேஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக விஷாலுக்கு வந்து இசைக்கு வந்து கல்யாணம் நடந்துருச்சு. ஸ்ரீஜா வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியலை. அதுக்குள்ளே வந்து விஷால் வந்து தாலி கட்டிட்டார் இசை கழுத்தில். ஒரு வழியாக நல்லபடியாக எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இசைக்கும் விஷாலும் கல்யாணம் நடந்துட்டு எல்லாம் ஸ்ரீஜாவை பார்த்தோன்னா வந்து என்ன நீங்கள் இல்லை இருக்கிற மேலையிலேருந்து எல்லோரும் கீழே இறங்கி வந்து ஸ்ரீஜா நீ இங்கே அப்படின்னா அங்கே உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீ போய் பார்த்தா தான் தெரியும் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம சுபத்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, யார் அங்கே உட்காந்துருக்குது ஸ்ரீஜா இல்லைன்னா வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இது பண்ணுறாங்க. உடனே வந்து என்ன விஷால் வந்து மேடைக்கு போய் வந்து அவர் இதை வந்து அந்த இதை எடுத்து பார்த்தா இசையா இருக்குது. எல்லாருமே அதிர்ச்சியாக வராங்க. இசையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஷாக்கிங்காக இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து விஷாலோட அண்ணனும் வந்து இசையோட தங்கச்சியும் வந்து அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷாலோட அண்ணன் சொல்கிறாரு. ஒரு வழியாக இசைக்கும் வந்து விஷாலும் கல்யாணம் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது? சுபத்ரா வந்து மருமகளாக ஏற்றுப்பாங்களா இசையை? இல்லை ஸ்ரீஜாவால் என்ன புது பிரச்சனை நடக்க போதா? இல்லை ஸ்ரீஜா யாருங்கிற உண்மை தெரிய வருமா? அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.